Hi friend, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutesல நம்ம எப்படி குயிக்காக ஒரு சூப்பரான க்ளோயி மேக்கப் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம க்ளோ மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து டெர்மாவி ஹைட்ரா கிளன்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட்டி இருந்தால் ரிமூவ் ஆயிரும். அண்ட் 5 minutes மேக்கப்புக்கு ஃபட்டாஃபட் இது பண்ணிடலாம் நம்ம. ஸோ கிளன்சிங் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் க்ளீனாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூட்ரிடியம் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் கொஞ்சம் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேஸில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 5 minutes மேக்கப்பில் வந்து எல்லா ஸ்டெப்பும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நல்லா நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்போ அப்சர்வ் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் ப்ளஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் எதுவும் அப்ளை பண்ணல, அதனால நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து கான்டோ டி ஃபோர்ஸ் மினி ப்ளஷ் கோரல் கிளிமேக்ஸ் இதோட ஷேட். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கோரல் பிங்க் ஷேடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ளஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிளெண்ட் பண்ணலன்னா அப்புறம் தீட்டாக ஆயிரும். அதனால என்ன பண்ணுறேன், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னென்னா ப்ளஷ் நிறைய அப்ளை பண்ணுறேன்னு அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கழிச்சு அது அப்படியே நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக என்ன பண்ணுறேன், அந்த பிங்கை வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி நோஸ் ஏரியா பக்கத்துலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு பிங்கிஷ் டோனில் வந்து உங்களோட ஸ்கின் வந்து காட்டும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எதுவுமே அப்ளை பண்ணல, ஃபவுண்டேஷன் எதுவும் இல்லை. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து சேம் பிராண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு க்ளோரி. இது வந்து ஹைலைட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் ப்ரஷ்ஷாலே நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு, ப்ளஷோட நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது செட்டில்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், பட் அது வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் சூப்பராக செட்டில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சேம் பிராண்ட்லேருந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மர்ச் ஃப்ரீ போட்டிருக்கு அண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து 03 Tan Fan. ஸோ இந்த ஷேடை வந்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்க போகுது. ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டார்க் ஷேட். ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை, அதனால தான் நான் மாதிரி டார்க் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம காஜல் பென்சில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பர்பிளில் இருக்கக்கூடிய ஐலைனர் பென்சில். இதோட ஷேட் வந்து பிளாக் கலர். ஸோ இது வந்து நான் வந்து வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக வாட்டர் லைன் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் திக் லேயராக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இனி அப்பர் வாட்டர் லைன் ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், டார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மஸ்காரா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பர்பிளில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்காரா எடுத்துருக்கிறேன். இது வந்து கர்லிங் மஸ்காரா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கர்ல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்ல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதாலே நான் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஐப்ரோவையும் நான் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கனால இது அதிகமாக வந்து நம்மளோட ப்ரோவில் வந்து டெபாசிட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸஸ் ஸ்கேண்டாக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரான்சர் பவுடர். இது வந்து நேச்சுரல், அதாவது நம்ம ஸ்கின் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி இருக்க, அதோட ஒரு ஷேட் வேணால் டார்க்கராக இருக்கலாம். பட் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதாலே நான் வந்து கொஞ்சம் ப்ரான்சிங் பவுடர் போட்டு நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ப்ளஷ் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வெறும் நீங்கள் காண்டோர் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ளஷ்ஷு வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கிளாம் லுக் கிடைக்கும். கொஞ்சமாக அந்த மாதிரி ஃபோர்ஹெட்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு.
ஸோ இது வந்து எப்படின்னா நேரம் ஆக 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 உங்கள் ஃபேஸில் நல்லா மர்ஜ் ஆகும் அண்ட் ரொம்ப க்ளோயி லுக் கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியல, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் போல்டு காஜல் வந்து கொடுத்துருந்தேன் இந்த லுக்குக்கு. இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக அண்டர் ஐயில் மட்டும் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நோ ஃபவுண்டேஷன் எதுவும் இல்லாதனால அது இல்லாமலே கூட நம்ம ஃபேஸ் ரொம்ப வந்து நேச்சுரலாக க்ளோயாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஏன் இவ்வளோ டார்க்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து இப்போ கொஞ்சம் ஃபவுண்டேஷனோ இல்லை நம்ம ஐ ஷேடோவோ எதுவுமே போடாதனால ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் லிப் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி டார்க் ஷேட் போட்டிருக்கேன். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் பிங்கிஷ் ஓவரால் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பிங்கிஷ் லுக்கில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிப்ஸ்டிக் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேடு வந்து டார்க்கராக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேச கொஞ்சம் ஹார்ட்லி நான் வந்து இப்போது 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மேக்கப் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் கூட இருக்காது, அதாவது ஹார்ட்லி எனக்கு 2 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது இந்த மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு டைமே ஆகாது. எல்லாம் வந்து ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும், டக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ளஷ்ஷு கான்டோரிங் மாதிரி ப்ரான்சர் பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து காஜல் அண்ட் லாஸ்ட்டாக வந்து நமக்கு மஸ்காரா அப்புறம் லிப்ஸ்டிக், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே வேண்டாம். லுக் வந்து நீட்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்காது, ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து உங்கள் ஸ்கின்ல எல்லாமே வந்து ஓரளவுக்கு செட்டில்டு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லுக் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வேற ஒரு டாப்பிக்கோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.